பண்ணிச்சு. ஸோ 21ஆம் விசாரணை வருது. அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் நேற்று வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருந்தார். இந்த படம் சொன்ன நேரத்தில் எத்தனை வர முடியல, அதுக்காக மன்னிச்சிருங்க. இது நிறைய விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த படம் கூடிய விரைவில் வெளியே வரும். ஜனவரி 26 அன்னைக்கு வரலாம், இன்னும் பிப்ரவரியில் கண்டிப்பாக வரும். இதுக்கு தடை இருக்காது. அன்னைக்கு தான் வந்து உண்மையான பொங்கல்ன்றதே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே தான், நீ என்னைக்கு டேட்டு மட்டும் சொல்லு, மீதி நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி தான் இப்போ இருக்கணும். தளபதி படம் வந்தால் மட்டும்தான் திருவிழா, கச்சேரி கிச்சேரி எல்லாமே. ஸோ அப்புறம் இன்னொன்று, இந்த பரசக்தி ட்ரைலர் வந்து 50 கோடி பேர் பார்த்தாங்க இல்லையா? பார்த்தோம். 50 கோடி பேர் பார்த்தது ஃப்ரான்ஸில் வந்து ப்ரீமியம் ஷோ கேன்சல் பண்ணாங்களே, அதையும் பார்த்தோம். அப்போ டிக்கெட் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சாமே, டிக்கெட்டே கிடைக்கலையா, எல்லாம் பிளாக்ல வாங்கி பார்த்தாங்களா, அதையும் பார்த்தோம். எல்லாம் காற்று வாங்குது தேட்ரு. நீங்களே ஒன்று உருட்டுறீங்க. இப்போ சிவகார்த்திகேயன் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ 50 மில்லியன் நீ காட்டிட்ட, அடுத்த படத்தில் இதை விட அதிகமாக காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு மோசமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வரணுன்றதை ஒன்றா யூஸ் பண்ணுறாங்க ஒரு டூலாகவே. அது புரிஞ்சுக்காம வேற அடுத்த டைம் நீ படம் யாராவது நடிக்கும் போது உனக்கு அந்த வியூஸ் வந்தால் தான் ஓகே அப்படின்ட்டுருவாங்க. நீ குறைஞ்சிட்ட அப்போ எல்லாமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன்றது வெட்டவழி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்போ எல்லாருக்குமே தெரியுது, சில பேர் தெரிஞ்சு தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அது உண்மையாக தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன். எல்லாருமே போயிட்டு சோஷியல் மீடியாவும் சரி எல்லாமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் தான். பெய்டாக காசு கொடுத்து இந்த நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆனஸ்டாக சொல்கிறவங்க கம்மி, ஆனால் பொய் சொல்கிறவங்க அதிகங்க. அதனால் வந்து உண்மையாகவே அந்த படத்தை நல்லா இருக்கா இல்லையன்றதை வந்து நீங்கள் தான் சொல்லணும். அது நான் பார்க்குறோம் எப்படி இருக்குன்றது. ஏன்னா சாதாரணமாக வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட ஓகே, சும்மா சொல்கிறாங்க. ஆனால் பெரிய பெரிய ஆளுங்களே சொல்கிறது என்னென்னா, இந்த படம் கொஞ்சம் ஒஸ்ட்டு தான், ரொம்ப அதுவே ட்ரெண்டிங் எடுப்பார பராசக்தி டிசாஸ்டர்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்குது. நேற்று ஜனநாயகம் வந்திருந்தா என்ன யாவாக இருந்திருக்கும், மஜா ஹவுஸ்ஃபுல்லாக தான் 5 நாளைக்கு அப்படி இருந்திருக்கும். சரி, இது ஏதோ வர்றதும் நல்லதுக்கு நினச்சிக்கிட்டேன். இதை விட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எச் வினோத் அவர்கள் செம்மையாக எதுவும் நல்லா வச்சு செஞ்சுருக்காரு. அதனால தான் இந்த பிதறாங்கலாம். சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இன்னும் டிவிகே பற்றி இன்னும் அதுக்குள்ளே போல, இந்த பராசக்தி முடிச்சுட்டு தான் நம்ம டிவிகே கண்டென்ட்டை பேசுவோம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது டிவிகே பற்றி இப்போதைக்கு நான் அதை பேசலை. ஏன்னா இது வந்து சினிமான்றதுனால வந்து இந்த டாபிக்